மிட்டாய்ன்னு சொன்னால் போதும் குட்டி பசங்க ஓடி வருவாங்க. அந்த மிட்டாயை அவங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். இன்றைக்கி அப்படி தான் ஒரு மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆம்லா, அதாவது நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. கேரட்டு, பீட்ரூட்டு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. 1/2 கப் நாட்டு சர்க்கரை. நீங்கள் வெல்லம், கல்கண்டுன்னு உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் எந்த அளவுக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கேரட், பீட்ரூட், நெல்லிக்காய்லாம் எடுத்துக்கோங்க. கேரட், பீட்ரூட்டை தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய், கேரட், பீட்ரூட் 3யுமே ஒன்றா சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் பண்ணி தான் எடுக்கணும். கேரட், பீட்ரூட், நெல்லிக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே ஆற விட்டுடலாம். ஆறின பிறகு நெல்லிக்காயில் இருக்கிற சீட்ஸை மட்டும் எடுத்துடுங்க. யூஸ்வலாக நம்ம கேரட், பீட்ரூட்டோட ஆப்பிள் சேர்த்து பண்ணுவோம். ஒரு தடவை நீங்கள் நெல்லிக்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோவை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லா சீட்ஸையும் ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு இது எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் ஒன்றா சேர்த்துருங்க. இது போல் ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரியான ஹெல்த்தி ரெசிபி நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் மிக்சர் ஜாருக்கு மாற்றின பிறகு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட்டா சரியாக வராது. அரைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா அடிகனமான கடாயாக எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இப்போ கடாயில் சேர்த்துருங்க. கடாயில் சேர்த்த பிறகு கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஸ்டவ்வை மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கடாயில் சேர்க்கும்போது கலர் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம கிண்ட ஆரம்பித்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் நல்லா டார்க் ஆகி வரும். பீட்ரூட், கேரட், நெல்லிக்காயெலாம் நம்ம மிக்சர் ஜாரில் அரைக்கும் போதே நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லை இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரையும் சேர்த்த பிறகு நல்லா இலகி வரும். இன்னும் நம்ம கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம அரைச்ச விழுது, நாட்டு சர்க்கரை எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரும்போது கார்ன்ஃப்ளவரை கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கேரட், பீட்ரூட், நெல்லிக்காய்லாம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சமாக இருந்ததுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்ததுக்கு பிறகு கண்டிப்பாக நீங்கள் 1/2 மணி நேரத்துக்கு மேலே இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போது ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஜாம் மாதிரி வச்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆற விட்டுடலாம். இதை நம்ம மிட்டாய் மாதிரி செய்ய போகிறதுனால 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரையும் இதை கைவிடாமல் நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுத்ததாக இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திரும்பவும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. எல்லாம் நல்லா ஒன்று திரண்டு வந்திருக்கு. இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சு ரெடி பண்ண மிக்ஸ் அதில் சேர்த்துருங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நெல்லிக்காவை வச்சு அல்வா பண்ணியிருக்கேன். அதே போல் சம்மர் ஸ்பெஷலாக நெல்லிக்காய் மோர் வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸ்பூனை வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஆறணும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு கத்தியை வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற சைஸுக்கு 1 அல்லது 2 பீஸ் எடுத்து நீங்கள் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். கையில் நெய் தடவிட்டு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வெளியிலே வச்சு 1 வீக் அல்லது 10 டேஸ் கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மந்த்துக்கு மேலேயே வச்சு சாப்பிட்லாம். புளிப்பு இனிப்பும் கலந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது போல் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.